ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எலெக்ஷன்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துருச்சு. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் எந்த பார்ட்டி ஜெயிச்சிருக்கோ அவங்களுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இருந்தப்போ என்னென்ன பண்ணலையோ இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அண்டு இந்தியா வைஸ் யார் அதிகமாக ஓட்ஸ் வாங்கி வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன் ப்ரோ நீ இந்த எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்டை பற்றி டீட்டெயிலாக ஏதாவது பேசலாமே, ஏன் அதை பற்றி பேச மாட்டேற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போன்னு கிடையாது, நீங்கள் என்ன ஒரு 5-6 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எலெக்ஷன்ஸ் பற்றி நமக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த பாலிடிக்ஸ் சைடை நம்ம போக வேணாமே, அதுக்கான ஒரு டைம் வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். சரி, ஓகே, ரைட்டு. எலெக்ஷன் பற்றி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டிவிக்கேன்னு டைட்டில் போட்டிருக்கீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்பீங்க. நான் எப்போ அந்த பார்ட்டி லான்ச் ஆச்சோ அப்போயே பார்த்தீங்கன்னா உள்ளே ஜாயின் ஆகிட்டேன் ஒரு மெம்பராக. ஸோ அஃபிஷியலாக எப்போ இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னும் பெருசாக வருமோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி பேசுவோம் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட்டு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் பார்ட்டி லான்ச் பண்ணாங்க. பயங்கர வைரல் ஆச்சு. வைரல் ஆகிக்கொண்டே தான் இருக்குது ஒரு விஷயத்துலையும். இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஒரு ரூல் தமிழக வெற்றி கருத்தில் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே ஒரு வக்கீல், ஒரு லாயரை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்வைஸராக பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து வைக்க போகிறோம். ஸோ மக்களோட பிரச்சனைகளுக்கு லீகலாக ஒரு அட்வைஸ் கொடுக்கறது ஃப்ரீயாக நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ நீங்கள் காசு பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு ஐடியா இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சின்ன ஒரு 1% ஒரு விஷயமாக தான் நான் நம்புகிறேன். இன்னும் ஏகப்பட்டது தளபதி பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நமக்கு தெரியுது. சரி, ஓகே, ரைட்டு. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த ப்ளூ வித் ஒயிட் ஃப்ளாக் இருக்கும்ல, அந்த ஃப்ளாக் தான் டிவிகேயோட அஃபிஷியல் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சாங்க. பட் அது கிடையாது. இப்போ கோட் படம் ஐ திங்க் முடியிற நிலமையில் இருக்குது. எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 90 days இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அஃபிஷியலாக. அண்டு ஆப்வியஸ்லி தளபதி பர்த்டே வரப்போகுது. இந்த டைமில் இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா, அப்படி இல்லைனா மே மாதத்தில் இதுக்கான ஒரு பெரிய மாநாடு வைக்க போகிறதா நிறைய நியூஸ்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு மாநாடே மதுரையில் இருக்க போகுது, அப்படி இல்லை திருச்சியில் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் வந்தது. மனுஷன் ரீசெண்டாக ஓட்டு போடுறதுக்கு வந்தப்பே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு டேம் பயங்கர பிரளயமாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடு வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கிற ஒரு மாஸ் ஹீரோன்னு சொல்லலாம். ரியல் லைஃப்பில் ஓகே, சினிமா லைஃப்பில். பட் உண்மையான நிஜ லைஃப்பில் மக்களுக்கு ஒரு நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளேயே இன்னும் ஒரு பெருசாக வரத்துக்கு முன்னாடியே ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா இந்த புது ரூல்ஸ் அவர் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டி மெம்பர் எப்படி ஆகுறதுன்றதுக்கான விஷயமா இருக்கட்டும், இதுவே பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். அண்ட் இப்போது இந்த கட்சிக்கான ஒரு கொடி, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன். இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம இந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட கலர் பார்த்தீங்கன்னா கோல்டு மிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கோல்டு கலர் வித் ரெட், இப்படி தான் காம்பினேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு நியூஸ் எனக்கு வந்தது. இது அஃபிஷியலாக இன்னும் லான்ச் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாடு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்ல, அந்த டைமில் தான் கட்சியோட ஒரு சின்னம், அட் த சேம் டைம் அந்த கட்சியோட ஒரு கொடி, இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் கோல்டு கலரில் இருக்க போகுது. அண்ட் இன்னொரு ஏதோ ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த ப்ளூ வித் ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கலாமே, அது ஒரு சூப்பரான ஒரு கொடி. தளபதி அப்படின்னா அந்த ஒரு கொடி தான் எல்லாருக்குமே தெரியும், தளபதி ஃபேன்ஸ்க்கும். ஸோ அதையே அஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ தெரியல, மேபி இது போக தான் நமக்கு தெரியும். அடுத்தது தலைவன் இன்னொரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி பாலிடிக்ஸ். அண்ட் இன்றைக்கி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தளபதி ஃபேன்ஸ் ட்விட்டர்லேயுமா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயும் 2026 நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டர்ஸ்லாம் டிசைன் பண்ணி போட்டிருந்தாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ வெறித்தனமாக இருந்தது. ஒருத்தர் சினிமாவில் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு சடனாக அப்படியே ஜம்ப் ஆகிட்டு பாலிடிக்ஸ்குள்ளே போகிறாரே, என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமா, இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது எல்லாமே இந்த ஒரு 2024 to 2026 இதுக்கான ஒரு ஹோம்ஒர்க் தளபதி பண்ணால் மட்டுமே தான் அந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃப்ளேவர் அவரால் டேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பசங்க இருக்காங்க, லைக் ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். பட் இதை தாண்டி மற்ற ஆடியன்ஸில் இவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் தான் என்னோட பர்சனல் ஃபீலிங் எனக்கு தோணுது. எடுத்த உடனே ஓஹன்னு இல்லைனாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு இருக்குது 2026 அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம ஓட்டு ஆப்வியஸில் அவர் உள்ள வந்தாருன்னா அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இது நான் பகிரங்கமாக வீடியோவில் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதனால் நான் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வெறுக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. பாலிடிக்ஸ்க்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா சில விஷயங்கள் இருக்குங்க. எப்படின்னா ஒரு எலெக்ஷன்ஸ் வர டைமில் தான் ரோடு போடுறது, ஒரு 10 நாள் முன்னாடி தான் எல்லாத்தையும் சரி பண்ணுறது. இது முன்னாடியே சரி பண்ணலாமே.
எதுக்கு அந்த 10 நாள் 5 நாள் முன்னாடி இந்த ட்ராமாஸ்லாம்? இது எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. இது ஒரு பியூர் பாலிடிக்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுதான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 யாரோட ஒரு இயராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் a lot. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.